எல்லாருக்கும் ஹாப்பி நாம் ஜேர்னி டே. மை ஸ்ட்ரீட் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டுன்னு நம்ம லீடருக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் இதில் நான் ப்ரொஃபஸர் அப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம லீடர் வந்து ஸ்டடீஸில் மோர் கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ண சொல்லுவார் இல்லையா. ஸோ அதனால அந்த கான்செப்டில் எடுத்துடலாம் அப்படின்ட்டுன்னு தான் மை ஸ்ட்ரீட் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டுன்னு யோசித்தேன். பார்க்கலாம், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ வாங்க இன்ட்ரோக்குள்ளே வந்து போகலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனின்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் காலேஜ் லாஸ்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆட்டிடியூடான பொண்ணு. ஸ்டடீஸ்லலாம் உங்களுக்கு அவ்வளோவா இது கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து படிக்கவே பிடிக்கல, வீட்டில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவெலாம் வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து ஒர்த்தான ஃபேமிலி. ஸோ உங்ககிட்டே இல்லாத காசே இல்லை. அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் நீங்கள். உங்களோட இது என்னென்னா, இவ்வளோ பெரிய லக்ஸரியான குடும்பம் நினச்சா நம்மளே வந்து அப்பாட்டேருந்து காசு வாங்கி கூட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. பட் உங்கள் அப்பா வந்து நீ படித்து சம்பாரித்து நீ உன் சுய காலில் நில்லு அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி காலேஜுக்கு வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டீங்க. மார்க்ஸ்லாம் கம்மியாக தான் வரும். வீட்டில் திட்டுவாங்க, காதில் வாங்க மாட்டீங்க. நல்ல ஊர் சுற்றுற பொண்ணு. எப்படி சொல்கிறது, குடும்ப குத்து வழக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா ஊர் சுற்றிட்டு குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அப்படிப்பட்ட பொண்ணு தான் நீங்கள். உங்களுக்கு ஆனபல் அப்படின்ட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டுமே இருக்கா. அவளுமே உங்களை மாதிரியே. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஆரம். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர். ஸ்டடீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி, ஸ்டடீஸ் தான் வாழ்க்கை, அதை வச்சு தான் வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடின்ட்டுன்னு வந்து தெரிவார். அவருக்கும் உங்களுக்கும் நிறையா வந்து சண்டைகள்லாம் மோதும். நானே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படிக்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி அடிக்கடி வந்து சண்டை வர்றது. நீங்கள் போயிட்டு ஹெச்ஓடி ரூம் வாசலில் நிற்கிறது, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து திட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி, ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்டு வந்து இருப்பீங்க. அவர் படிங்குவார், நீங்கள் மாட்டேன்னு போவீங்க. ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். நீங்கள் வீட்டில் செம்ம சண்டை போட்டுட்ருக்கீங்க உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அப்பாட்டையும். இப்போ 2 பேருக்கு என்ன தான் பிரச்சனை? நான் என்ன வந்து ஒன்றும் இல்லாத வீட்டு பொண்ணா? நான் படித்தாதான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் இருக்கீங்க, என்னை பார்த்துக்க மாட்டிங்களா? எப்போ பாரு படின்னு இல்லை. பத்தாவதுக்கு அந்த ப்ரொஃபஸர் ஜூன் வேறு என்னை பட்டிக்கிட்டே இருக்கார். நீங்கள் கால் பண்ணி அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறதுனால தான் அவர் என்னையை போட்டு வச்சு செஞ்சிட்ருக்காரு. ஏன்ப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? பிடிக்காத விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டே வராதுப்பா அப்படின்ட்டுன்னு சண்டை போடுறீங்க. அப்போயில் உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, சரி உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற, அப்போ வேறு ஏதாச்சும் உனக்கு பிடிச்சதுலேயே நீ ஜாயின் பண்ணி, எதுக்கும் இல்லாமல் இப்படி தெண்டமாக அப்படி ஊர் சுற்றிட்டு பப்பு இப்படின்னு தெரிஞ்சுட்டு குடிச்சிட்டு, இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு அழகா? நீயே சொல்லு. உன்னை வந்து ஒத்த பொண்ணாக பெற்று எவ்வளோ பாசமாக நானும் உங்கள் அம்மாவை வளர்த்தோம். ஆனால் நீ என்ன இப்படி இருக்க? நீ என் பேரை கெடுத்துருவ போல். இப்போ பாதி பேர் கெட்டு போயிடுச்சு. இங்கே பாரு, கிம்மோட பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்ட்டுன்னு ஊர் ஃபுல்லாக பேர் வாங்கிட்ட. இன்னும் வந்து என்ன, நல்லா என்னை வந்து பேரை வந்து கெடுத்து அசிங்கப்படுத்தி நீ நிற்க வைக்க போகிற, அதானே உனக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு உங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி வந்து பேசிடுறாரு. நீங்கள் ரொம்ப கடுப்பாக வந்து அங்கே இருக்க ஒரு சேரை தூக்கி போட்டு நொறுக்கிட்டு டக்குன்னு உங்கள் ரூமில் போயிட்டு சடான்னு டோரை வந்து சாத்திடுறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இவன் ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நீங்கள் நல்லா படித்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜ், பிஸ்னஸை பற்றி நாலேஜ் இருந்தால் நீங்களே வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துப்பீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நீங்கள் என்ன வந்து சொல்ல வரீங்கன்னா, நான் அப்படி ஒன்று படித்து நான் வேலை பார்த்து எனக்கு வந்து அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்களா, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இதுதான் வந்து உங்கள் 2 பேரும் 3 பேருக்கு இடையில வந்து வார் வந்து போயிட்டுருக்கு. இல்லை பத்தாவதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் ஜூன் வேற வந்து, நான் ஜூனே வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஜானி வேற வந்து உங்களை அப்பப்போ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். படிப்படி உங்கள் அப்பா வந்து அப்படி பார்த்துக்க சொன்னாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க, அப்படி பண்ண சொன்னாங்க, அதை பண்ணி இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஓவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால நீங்கள் வந்து அந்த மைண்ட் அப்செட்டில் கடுப்பில் வந்து சண்டை போட்டு கத்திட்டு கோச்சிட்டு வந்து ரூமுக்கு வந்து போயிட்டீங்க.
என்னதான் நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பண்ணாலும் உங்கள் மேலே வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பாசம் வந்து குறையல. அப்படியே தான் நீங்கள் கட்டுப்பாக போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஆனபிளுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அவளுமே வந்து அட்டன் பண்ணுறா. சொல்கிறீ அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. நீங்கள் சொல்கிறீங்க, என்ன மச்சான் வாழ்க்கை மயிரோடு கேவலமாக போயிட்டுருக்கு. என்னை வீட்டில் எப்படி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. சொல்லிக்காமல் கொள்ளாமல் எங்கேயாச்சும் போயிட்டு நல்லா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாமான் இருக்குடி. என்ன ஆச்சு மச்சான்? எப்போது மாதிரி இன்றைக்கும் சண்டையா? ஆமாம் பெல்லா, எப்போ பாரு சண்டை. அப்படி இருக்க மாட்டேற. காலேஜில் இந்த அப்படி சொல்கிறாங்க, அந்த ப்ரொஃபஸர் இப்படி சொல்கிறாங்க, இந்த ப்ரொஃபஸர் இப்படி சொல்கிறாங்க, ஒழுங்காக படித்தா என்ன அப்படி இப்படின்னு படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன ஸ்கூல் போகிற பொண்ணா? மார்க் கம்மியாயிட்டா திட்டுறது, பனிஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சின்ன புள்ளத்தனமாக என் வீட்டில் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னடி செய்கிறது? எனக்கு அப்படியே மண்டை வந்து பிச்சுக்கிறது. வராத படிப்பை வானா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்டை வந்து புலம்பிகிட்ருக்கீங்க. அவள் சரி மச்சான் வீடு ஃப்ரீயாக இருந்தால் கிளம்பி வீட்டுக்கு வா, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. உங்களுக்கு எடுக்கிறதே உங்கள் ஃப்ரெண்ட் ஆனபிள் தான். நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு கார் கீ எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு வந்து ரெடி ஆகிட்டு கீழே கிளம்பி வந்து போகிறீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பொறுப்பே இல்லை, வயசும் வந்து போயிட்டுருக்கு, இன்னும் 2 or 3 இயர்ஸில் அவளுக்கு வந்து மேரேஜாவது பண்ணி வச்சிடணும், வயசு போயிட்டுருக்கு, ஒரு பொறுப்பே இல்லாமல் வந்து சுற்றுறாளே அப்படின்ட்டுன்னு உங்களை நினச்சி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஆனபிள் கூட நல்லா வந்து ஊர் வந்து சுற்றிட்டுருக்கீங்க. ஒரு பார்க்கில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டுமாரோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது ஒரு இன்டர்னல் மார்க்கான ஒரு ப்ராஜெக்ட். ஆனபிள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட வந்து கொடுத்து அதை வந்து பண்ண சொல்லிட்டா. அதனால அவள் டென்ஷன் இல்லாமல் உட்காந்து பிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ரீல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கா. ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டே வந்து காட்டுறா. பட் உங்களுக்கு வந்து அது மறந்து போயிடுச்சு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் வந்து ஃபோன் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கையில் உங்களுக்கு ஒரு கால் வருது, ப்ரொஃபஸர் ஜூன் அப்படின்ட்டுன்னு. அதை காலர் ஐடியை பார்த்து நீங்கள் கடுப்பாகிறீங்க. ஆக்சுவலாக வந்து உங்கள் அப்பாவோட ஃபேமிலி மெம்பர், எப்படி சொல்கிறது, ஃபேமிலி மெம்பர்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன் தான் அவர். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன் தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம், அவ்வளோவா க்ளோஸ் கிடையாது. உங்கள் அப்பாவும் நம்ம கிம் நம்ஜூனோட அப்பாவுமே ஓரளவு க்ளோஸான மெம்பர்ஸ் தான். அதனால் வந்து ஜூன் வந்து உங்களை எப்படியாச்சும் படிக்க வந்து கொண்டு வந்துடணும், உங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட உங்கள் மேலே வந்து ஒரு கேரிங் வச்சு இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவார். பட் நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டீங்க. நம்ம தான் வாங்க மாட்டோமே. கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க. பட் திரும்பி கால் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணி, என்ன சார் உங்களுக்கு இப்போ பிரச்சனை? ஏன் வந்து ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டால் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு புரியாதா? சண்டே அதுவுமா ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்க. அப்போல நம்ம லீடர் வந்து சொல்கிறாரு, ஓ பிஸியாக இருக்கீங்களா மேடம், என்ன வேலை வந்து வெட்டி முறிக்கிறீங்க, இந்த பார்க்கில் தானே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டுன்னு பார்க்கோட நேமை சொல்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா வந்து யாருமே இல்லை, உங்களை நோட் பண்ணுற மாதிரி யாருமே வந்து தெரியல. ஏன் சார் நீங்கள் வரையும் நீ டார்ச்சர் பண்ணுறீங்க, சண்டே அதுமா வெளியில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கூட வந்து வரக்கூடாதா? இங்கேயே ஆள் வச்சு எனக்கு ஒரு ப்ரைவசியே கொடுக்க மாட்டீங்க, எப்போ பாரு படின்ட்டுனா என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. அப்போல அவர் சொல்கிறாரு, இப்போ உன்னை படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை டார்ச்சர் பண்ண ஒன்று கால் பண்ணல, ப்ராஜெக்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்? ஓ மேடம்க்கு அது கூட ஞாபகம் இல்லை, நாளைக்கு சப்மிட் பண்ணணும், இன்டர்னல் மார்க்கால் தான் போடுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயோ மிஸ்டர் ஜூன், அதை நான் மறந்துட்டேனே. ஓ மறந்துட்டீங்க, கேட்டால் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டுன்னு பார்க்கில் தண்டமாக உட்காந்து உன் ஃப்ரெண்டு ஆனபல் கூட கதை அடிச்சிட்ருக்கேன்
ஆ கிளம்பி நீ வீட்டுக்கு வா, நான் அந்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன், நீ அந்த ப்ராஜெக்டை பண்ணு அப்படின்ட்டு நான் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், சும்மா சும்மாலாம் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, நீங்கள் இஷ்டத்துக்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டுனா நான் கிளம்பி வர்றது இதெல்லாம் என்ன? நீங்கள் ப்ரொஃபஸர்னால் ப்ரொஃபஸர் மாதிரி இருங்க, காலேஜில் மட்டும் எனக்கு வந்து கைட் பண்ணால் போதும். சும்மா வந்து வீட்டில் இருக்கும்போதும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் இன்டர்னல் மார்க்கே வேணாம் அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போயில் அவர் சொல்கிறாரு, சரி நீ வீட்டுக்கு வரலனா என்ன, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் அப்பாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்கள் அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதே என் வீட்டில் இருந்ததுனா டைம் ஆகிடுச்சு, உனக்கு கொண்டு போய் நானே ட்ராப் பண்ணிடுவேன். இதே உங்கள் வீட்டில் நான் இருந்தேன், வந்து உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நைட்டு 12 மணி ஆனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போலாம் என்னை டார்ச்சர் பண்ணால் நான் எங்கேயாவது போயிடுவேன் ஜூன். நீ எங்கே போனாலும் அவனை விட மாட்டேன், கிளம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. நீங்கள் டென்ஷன்டாக உங்கள் முட்டியை பிடிச்சிட்டு அப்படி கத்துறீங்க பைத்தியக்காரி மாட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட் ஆனபிள், இது ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, என்னாச்சு மச்சான் அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அதான் போச்சு, என்னமோ ப்ராஜெக்ட் ஆனலடி, அதை பண்ணணுமா, அதுக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. ஆமாம் மச்சான், ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நான் அவள் சொல்கிறா. நீங்கள் அவளை வந்து முறைச்சி பார்க்குறீங்க. அப்போது உனக்கு தெரியும், நம்பிக்கை துரோகி, தெரிஞ்ச உனக்கு ஒரு வார்த்தை இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தா நான் யார்கிட்டையாவது கொடுத்தாது செய்ய சொல்லியிருப்பேன்ல. அச்சோ சாரி மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினச்சேன். நான் என் பக்கத்து வீட்டு பையன் நம்ம டிபார்ட்மெண்ட் தான், அவன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், அவன் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கான். அப்படி போடி இவ்வளோ போய் தரப்போ எப்படியோ போ, நான் வீட்டுக்கு போனேன், இல்லாட்டியும் 100 கால் பண்ணி வந்துட்டியா ஏன் இல்லாட்டி நான் அவங்க வீட்டுக்கு வரவா 100 கேள்வி கேட்பாரு. போகிறேன், என்ன செய்கிறது, என் தலை எடுத்து இங்கிட்டே எங்கள் அப்பா அம்மா டார்ச்சர், இங்கிட்டே இந்த ப்ரொஃபஸர் ஜூனோட டார்ச்சர், இப்போது நீ வேற இப்படி பண்ணிட்ட, என் மூஞ்சிலே முடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டே நீங்கள் காரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக போயிட்டு நம்ம லீடரோட வீட்டு வாசலை வந்து நின்றுட்டு பெல் அடிக்கிறீங்க. அப்போயில் அவர் மேலே பால்கனிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அவர் வந்துட்ட, வாசல் எதுக்கு பிச்சைக்காரி மாட்ட நிற்கிற, உள்ளவா, வாசலே வந்து சொல்லித்தர முடியும், உள்ளவாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஐயோ போக போக என்னோட மரியாதை எல்லாம் ப்ரெஸ்டீஜ் எல்லாமே டேமேஜ் ஆகுது டீன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். ஐயோ எங்கள் அப்பனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவரோட காலிங் பெல் வந்து அடுக்கிறீங்க. அவர் கதவை திறந்துட்டு அவர் ஆட்டிடியூடாக நடந்து முன்னாடி வந்து போகிறாரு. நீங்கள் வந்து பின்னாடியே போயிட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜூன், ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி கைட் பண்ணணுமோ அந்த மாதிரி நடத்துங்க, உங்களுக்கு வந்து உங்கள் லவ்வர் உங்கள் ஒய்ஃபை வந்து நடத்துகிற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி பேசுகிறது அப்புறம் திட்டுறது இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர், ஓ மேடம்க்கு அவ்வளோ திமிராயிடுச்சோ, நான் அப்படி தான் பேசுவேன், என்ன இப்போ என்ன சொல்லக்கூடாதா, இப்போ சொல்கிறேன் பாரு டி அப்படின்ட்டு வந்து சொல்லி உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை கழுத்தை பிடிச்சி நெருக்க போகிற மாதிரி, இங்கே அப்புறம் உங்களை கொன்றுவேன் மிஸ்டர் ஜூன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. கொன்னுக்கோ, அதுக்கும் நீ தான் வந்து ஜெயிலுக்கு போகணும், எனக்கு என்ன அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லிவிட்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் வந்து ஆட்டிடியூடாக கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. நீங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் பக்கத்தில் போயிட்டு வந்து உட்காடுறீங்க. அவர், சரி சொல்லித்தரேன், ப்ராஜெக்ட் பண்ணுறியா, என்ன வெறுங்கையை வந்து வீசிட்டு வந்திருக்க, திங்ஸ்லாம் எங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, திங்ஸாக வாங்கிட்டு வர சொன்னீங்க, என் வீட்டுக்கு வா, நான் ப்ராஜெக்ட் சொல்லித்தரேன் தானே சொன்னீங்க, அதெல்லாம் என்னெல்லாம் போய் வாங்க முடியாது, நீங்கள் தான் வச்சுருப்பீங்களே, நீங்கள் தான் பெரிய ப்ரொஃபஸர் ஆச்சே, நீங்கள் தான் எல்லாமே வச்சுருப்பீங்களே, போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் உங்களை மாதிரி முறைச்சிட்டே வந்து போயிட்டு திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே அதை மாதிரி செஞ்சு அதை பற்றி வந்து எழுதுறீங்க. அப்போல உங்களுக்கு பசிக்குது. நீங்கள் மிஸ்டர் ஜூன் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப சின்ன பிள்ளை மட்டும் அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டே வந்து உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வந்து வைக்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போல ஜோன் வந்து சொல்லிட்டாரு, ஏன் நீ நினச்சா வந்து நல்லாவே படிக்கலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், நீ வந்து உன்னோட ஆட்டிடியூடை பிடிச்சி தொங்குறனால தான் நீ எல்லா சைடும் இப்போ செருப்படி வாங்கிட்டு தெரியுற அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்டுக்காமல் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து செய்கிறீங்க. நான் இதை வந்து
உனக்கு ஒன்றன் தான் வந்து சொல்லி கொடுத்தேன், இப்போ நீயே இவ்வளோ அழகாக வந்து பண்ணிட்ட, உனக்கு நிறைய வந்து டேலண்ட்ஸ் இருக்குது, பட் நீ உன் ஃப்ரெண்டு வந்து ஆனபிளை உருப்படாதவ கூட சுற்றி தான் நீனும் இப்படி வந்து இருக்க. உங்கள் அப்பா அம்மா வந்து உங்ககிட்டேருந்து நிறையா வந்து எதிர்பார்க்குறாங்க, நீ நல்லா படிக்கணும், உனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ உங்கள் அப்பா பேர் சைட்லேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் மிஸ்டர் ஜூன் அதை பற்றி வந்து பேசாதீங்க. இப்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகிட்டீங்க, ஐ எம் ரைட் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு ப்ரொஃபஸர் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஸோ அதனால் படித்து நான் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க. இப்போது அதே மாதிரி எனக்குன்னு ஒரு 1-2 விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போக முடியும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டடீஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அப்புறம் பிஸ்னஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்குன்னு 1-2 விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை நான் பண்ணுறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டுறாங்க, நீங்களுமே அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஓ சூப்பர் ஓயன், அப்போ வந்து உனக்கு மல்டி டேலண்ட்ஸில் ஏதோ ஒன்றில் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, நீ எதில் வந்து நீ அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கேன்னு சொல்லு, நான் உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன், இந்த ஸ்டடீஸ் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஐயோ தங்கம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க, எனக்கு எதுலம்மா இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா சரக்கடிக்கணும், நல்லா ஊர் சுற்றணும், ட்ராவல் பண்ணணும், விளாக், எனக்கு விளாகராக கூட ஆகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஊர் சுற்றிட்டு உலகத்தில் இருக்க எல்லா சரக்கையும் அடிச்சுக்கிட்டு ஐயோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து திறக்கிறீங்க. உங்களை சலான்னு ஒரு அறை விடுறாரு. நீங்கள் வந்து உங்கள் கண்ணத்துலேயே கை வச்சுட்டு அவர் ஷாக்குடாக பார்க்குறீங்க. அவர் காரி துப்பிட்டு, சி இதெல்லாம் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் உனக்கு ஒரு ஆசையா, உங்கள் அப்பா அம்மாலாம் உனக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொல்லணுண்டி, இப்போது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது, இதெல்லாம் உருப்படாமல் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீ வந்து இருக்க, ட்ராவல் பண்ணணுமா, சரி அதாச்சும் 2 பேருக்கு ஹேபிட்டு, குடிகாரி குடிக்கணுமா உனக்கு, மூடிட்டு எழுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு பண்ணிவிட்டு திருப்பி வந்து கண்டினியூ வந்து பண்ணுறீங்க ப்ராஜெக்டை. அப்போயில நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கும்போதே கீழே குஞ்சபடியே வந்து ஜூன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்னது கேளு, என்ன சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை, இப்போ நம்ம காலேஜ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லோரும் ஒழுங்காக படிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, 1-2 கேஸ் என்ன மாதிரி இருக்குது. ஏன் நம்ம ஆனபுலா கூட அப்படி தான். பட் நீங்கள் ஆனபுலாவை கூட அவ்வளோ வந்து கேர் பண்ணல, இனியே இப்படி கேர் பண்ணி நீ படித்தே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும், ப்ராஜெக்ட் செய்யலைன்னு தெரிஞ்சும் வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்து செய்ய சொல்கிறீங்களே, அப்போது என் மேலே உங்களுக்கு பாசமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட்டாக இருக்கார். என்னோட மனுஷன் சைலண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை ஏற்று பார்க்குறீங்க. அவர் டக்குன்னு வந்து ரியாலிட்டிக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கே தெரியும் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு, பட் இல்லை அதுவும் இல்லாமல் அங்கிள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, என் பொண்ணு எப்படியாச்சும் வந்து நல்லா படிக்க வச்சு அரியர் இல்லாமல் காப்பாற்றிருப்பா அப்படின்ட்டுன்னு. தட்ஸ் வை, அதனால் வந்து எனக்கு பாசம்னு சொல்ல முடியாது, கேரிங் வச்சுக்கோ, சரி நல்லபடியாக படிக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரிங் தான், வேறு ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ நான் என்ன நினச்சேன்னு சொல்லுங்கள், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நான் என்ன நினச்சேன், நான் எப்படி கேட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நான் எந்த மீனிங்கில் கேட்டேன்னு, நான் ஜஸ்ட் ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது என் மேலே மட்டும் ஒரு பர்சன்டேஜ் கூட கேரிங்காக கேட்குறீங்கன்னு கேட்டேன், அப்போது உங்களுக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல ஒழுங்காக ப்ராஜெக்ட் செய், அப்புறம் ஏதாச்சும் இடையில கேட்டு அப்புறம் அதை ஏதாச்சும் சொதப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இதான் சாக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் அவரை கண்டுக்காமல் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து சேஃபாக எடுத்து மேலே வச்சுட்டு டிவியை போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஃபோன் கால் பேசிட்டு உள்ளே வராரு. நீங்கள் சோஃபாவில் வந்து இந்த டீ பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, டேபிள் மாட்டோம், அதில் காலை வந்து போட்டுட்டு நீங்கள் பாட்டு வந்து ஆட்டிடியூடாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போயில சொல்கிறாரு, ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் இருக்க மாதிரியா நீ இருக்க, இன்னமும் உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி டிவியை போட்டுட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் மாதிரியா வந்து இருக்க,
பாரு இவ்வளோ கேஷுவலாக பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திமுறா டிவி பார்த்துட்ருக்க நீ அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நீங்களும் என்ன ப்ரொஃபஸர் மாதிரியே என்கிட்ட நடந்துக்கிறீங்க, வாடி போடின்னு பேசுகிறீங்க, உரிமையாக திட்டுறீங்க, பலார்னு அரைகிறீங்க, அப்போ நானும் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு டிவி வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை நினச்சி சிரிச்சுட்டே வந்து போயிட்டு டின்னர் வந்து செய்கிறாரு. டைம் வந்து ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இங்கே தான் இருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கேன், அதெல்லாம் நைட் வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை வந்து வச்சிடுறீங்க. அவர் டின்னர் வந்து செஞ்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்லா வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆனபிள் கூட ஊர் சுற்றிட்டீங்களே. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கையிலே சடனாக அப்படியே தூங்கி நம்ம ஜோனியோட ஷோல்டரில் வந்து ஹெட்டை வச்சு வந்து படுத்துட்டீங்க. அவர் லிட்டில் பாய் ஷாக்கடாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து நல்லா வந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக ஹேர் வந்து இருக்குது. அவர் லைட்டாக வந்து உங்கள் ஹேர் எடுத்து உங்கள் இயர் சைடு வந்து வைக்கிறாரு. ஸோ அப்படியே உங்களை வந்து பார்க்குறாரு. அப்போலாம் அவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு டாக்கு, உன் மேலே வந்து கேரிங்காக இல்லை இது லவ்வான்ட்டுன்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் வந்து இருக்கேன். பட் லவ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு என்னோடய ஹார்ட்டில் வந்து ஒரு லாக் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் நீ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட். ஏன்னா நான் லவ் பண்ணேன் அப்படின்ட்டுனா உனக்கு வந்து சும்மாவே நீ வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்ற, அப்போனா அது சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே வராது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருக்குது. உன்னை எப்படியாச்சும் நல்லா படிக்க வச்சுட்டு ஸோ நீ எனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டுனா அவர் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா வந்து தூங்குறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து மரம் வந்து கால் பண்ணுறாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு ஜூன் வந்து அட்டன் பண்ணி வந்து பேசுகிறாரு. உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க. நீங்களா தம்பி, அவள் எங்கே? அது ஒயன் தூங்கிட்டேன் ஆண்டி, ப்ராஜெக்ட் பண்ணா வெளியில் சுற்றிட்டு வந்திருப்பா போல், டயர்டில் அப்படியே தூங்கிட்டா, நான் வேணால் எழுப்பி கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணட்டா அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உங்கள் அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன், அவளை மார்னிங் கொண்டு வந்து விட்டுருங்க, இல்லாட்டி அவளே வந்துடுவா. சரி தம்பி, மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் எழுப்பி விட்டுருங்க, ஏன்னா ரொம்ப நேரம் தூங்குவா, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, இங்கே வந்து அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பணும். சரி பார்த்துக்கோங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிடுறாங்க. பாருங்க நம்ம ஜூன் மேலே வந்து உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டுன்னு. அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் சரி சாப்பிடாம வேறு தூங்கிட்டீங்க, என்ன பண்ணுறேன்னு உங்களை எழுப்பவும் வந்து முடியாது, உங்களை அப்படியே வந்து அலைக்க தூக்கிட்டு ஸோ அவரோட ரூமில் வந்து படுக்க வச்சு பெட்ஷீட் வந்து போத்தி விடுறாரு. ஸோ கீழே போயிட்டு அவர் வந்து டின்னர்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ அவருக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்குது, காலேஜ் ஒர்க், அதை வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டைம் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. அவர் ஒர்க் பண்ணிவிட்டு லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் பேமெண்ட்டாக அவர் முன்னாடி கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கிறீங்க. அவர் பயந்துட்டார். பைத்தியம், ஏண்டி எந்திரிச்சு வரும்போது சவுண்ட் கொட்டு கூப்பிட்டுட்டுலாம் வரமாட்டியா, அப்படி வந்து பேய் மாதிரி முன்னாடி நிற்கிற? ஐயோ ஜூன், எனக்கு பசிக்குது, சாப்பிடாம தூங்கிட்டேன்ல, நான் உங்கள் வீட்டில் தூங்கிட்டேனா, ஐயோ அம்மா பயப்படுவாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் ஆன்ட்டிகிட்ட சொல்லிட்டேன், சரி சாப்பிடாம தூங்கிட்டேன்னு எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, சரி என்னத்தை எழுப்பிட்டு அப்படின்னு நினச்சேன், சரி வா சாப்பாடு வந்து இருக்குது சூடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டின்னர் வந்து செஞ்சு தராரு. ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து ஒன்று கேட்கணும், கேட்போமா வேணாமா, கேட்டால் செருப்பாலே அடிப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து உங்களால் முடியல, கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜூன் அப்படின்ட்டுன்னு கூப்பிட்றீங்க. அவர் என்ன பால் ஏதாச்சும் காய்ச்சி தரட்டா அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லை, வாய் ஒரு மாதிரி நமன்ட்டுன்னு இருக்குது, ஏதோ சாக்லேட் எதுவும் வேணுமா, இல்லை சீரக வாட்டர் ஏதாச்சும் போட்டு தரட்டா அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லை ஜூன், சிகரெட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு டக்குன்னு வாய் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவர் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அவருக்கு ஏண்டி குடிகாரி, இப்போ உனக்கு அந்த சிகரெட், அது அவ்வளோ சொல்லி நீ அதை கேட்கல பார்த்தியா, அப்போ சிகரெட் அடிக்கிற, உங்கள் வீட்டில் என்ன கவனிக்காமல் இப்படி விட்டுருக்காங்க, இப்படிப்பட்ட பிள்ளைலாம் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அந்த பிள்ளை அடிச்சே கொண்டிருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ
பாவம் உங்கள் பொண்ணு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நான் பாரு எனக்கு வர்ற வெறிக்கும் நீ அப்படியே கொன்றுவேன். என் ஸ்டூடெண்ட் ஆச்சே சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்தா சிகரெட் இருக்கான்னு அது எவ்வளோ தைரியம் தான் உனக்கு டீச் பண்ணுற ப்ரொஃபஸர்கிட்டே நீ கேட்ப. ஐயோ மிஸ்டர் ஜூன், உங்களை நான் ப்ரொஃபஸராக பார்க்கல, என்னோடய ஃப்ரெண்டாக பார்த்து தான் நான் கேட்டேன். பார்ப்பேன் எனக்கு சிகரெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோசை கரண்டியை எடுக்கிறாரு. நீங்கள் ஓடிடுறீங்க, ஒரே ஓட்டமாக ஓடி டக்குன்னு அவர் ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு இன்னொரு சைடு உங்களை நினச்சா சிரிப்பாக வருது. நீங்கள் கொஞ்ச நேரம் பெட்டில் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் ரூம் டோர் தட்டுறாரு அவர். உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ போச்சு, வாய் இருக்க முடியாமல் கேட்டு தொலைச்சிட்டே ஒய்யன் அப்படின்னு நீங்களே திட்டிட்டு ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ரூம் டோரை லாக் பண்ணுறாரு. நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் ரூமில் நான் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா என்ன கேள்வி இது என் ரூம்பு, நான் இங்கே தூங்க வந்தேன். என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி சொல்லலாம்? இது உங்கள் ரூமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பொண்ணு ஒரு பையனும் ரூமில் இருக்க முடியுமா? ஏன் நினச்சா இருக்கலாம். இங்கே பாரு, சும்மா நீ ஏன் கற்பனை பண்ணிகிட்ருக்காத. ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி ஒரு ரூமில் இருக்க முடியும்னா நீ கண்ட்ரோல் நான் கண்ட்ரோல் 2 பேரும் கண்ட்ரோலில் இருந்தால் அதெல்லாம் நல்லபடியாக தூங்கலாம், அதுவும் ஒரே பெட்டில் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, வெளியே தெரிஞ்செல்லாம் தப்பாக பேசுவாங்க. வெளியில் ஏன் தெரிய போகுது? இந்த வீட்டில் நீயும் நான் தான் இப்போதைக்கு இருக்கோம். நீ ஏன் வெளியில் போய் டபார் அடித்து சொன்னால் தான் தெரிய போகுது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்பிக்கை இல்லைன்னா பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் பெட்ஷீட் விரிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு படுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறன்னே தெரியல. நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. ஹே நில்லு, நீ தானே சொன்ன என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு. வெளியில் ஹாலில் போயிட்டு இந்த பெட்ஷீட் எடுத்து தூங்கிக்கோ, ஓகேவா அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் எப்படி வளர்ந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு பெட்டு ஏசியில் அடி தூக்கம் வராது, நீங்கள் வேணாச்சு வெளில போங்க. ஐயோ எவ்வளோ திமிரு இருந்தால் என் வீட்டில் என் ரூம்லேயே இருந்துக்கிட்டு என்ன வெளில போய் படுக்க சொல்லுவேன்? உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் உன் ஃபீலிங்ஸை அப்படின்னு நினச்சேன்னா நீ என் பக்கத்தில் படு, இல்லைன்னா வேணாம் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு சோஃபாவில் படுத்தாலும் கம்ஃபர்ட்டாக தூக்கம் வராது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் படுக்கிறீங்க. அவர் மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறாரு. 2 பேருமே தூங்கிடுறீங்க. நைட்டு ஒரு 1 o'clock அப்போது நம்ம ஜூனுக்கு முழிப்பு வருது. பார்த்தா நீங்கள் அவர் மேலே ஃபுல்லாகவே தூங்கிட்டுருக்கீங்க. ஹக் பண்ணி அவர் உங்களை ஷாக்குடாக பார்க்குறாரு. நீங்கள் அவரோட செஸ்ட்டில் உங்கள் ஹெட்டை வச்சு நல்லா கம்ஃபர்ட்டாக அவர் மேலே காலை தூக்கி போட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அந்த மூனோட லைட் இதெல்லாம் அந்த விண்டோ சைட்லேருந்து வருது. ஸோ அப்படியே அவர் ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உங்களே பேக் ஹக் பண்ணிவிட்டு அவர் பாட்டு தூங்கிட்டாரு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவர் மேலே தான் படுத்துருக்கீங்க. அவர் உங்களை எழுப்புறாரு. ஒய்யன் எந்திரி, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் காலேஜுக்கு கிளம்பணும், சீக்கிரம் எந்திரி ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். உங்கள் காதுகிட்ட கத்துறாரு. நீங்கள் பயந்து எந்திரிச்சிடுறீங்க. இன்னும் ஜூன் என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க, ஏன் நைட்டில் கூட நீ நிம்மதியாக தூங்க விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. என்னது நைட்டா? அப்படி முட்டாள் காலைல மணி ஆயிடுச்சு, 7 o'clock ஆகிடுச்சு. நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீ கிளம்பி காலேஜ் வரணும், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சீக்கிரம் எந்திரிச்சு போ அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கு ஜூன் இன்னைக்கு காலேஜ்லாம் போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது, நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேன், நீங்கள் காலேஜ் போயிட்டு வாங்க, நீங்கள் கீயை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, 2வது கீ வச்சுருந்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்க போகிறீங்க. டக்குன்னு அவர் உங்களை பிடிச்சிடுறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கிளம்பி போயிடாமல் கரெக்டாக நீ 9 மணிக்கெலாம் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகி இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் கடுப்பாக எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட திங்ஸு உங்களோட ப்ராஜெக்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் கார் கீ எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க.
சொல்கிறீங்க. அவர் நேற்று நைட்டு நடந்தது இதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜ் வந்து கிளம்பிட்டு ஆனபலோட ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து சப்மிட் பண்ணிடுறீங்க. நம்ம ஜூனும் வந்து உங்களுக்கு லெசன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அவரே போயிட்டார். இதில் என்ன கொடுமை அப்படின்னா அவரோட ப்ராஜெக்ட் தான் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. இதான் வந்து பிரச்சனை. அவரே சொல்லி கொடுத்து அவரோட ப்ராஜெக்டை வாங்கியிருக்காரு உங்கள் கையிலேருந்து தான் பெரிய விஷயம். நீங்கள் வந்து கேன்டீனில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போல்லாம் ஆனபலாட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க, நேற்று நைட்டு இப்படி ஆயிடுச்சு மச்சான் அப்படின்ட்டுன்னு. அவள் ஷாக்குடாக பார்க்குறா. மச்சான் போகிற போக்க பார்த்தா நீ அந்த ப்ரொஃபஸரை இழுத்துட்டு போவியோ இல்லையோ, அந்த ப்ரொஃபஸர் ஒன்று இழுத்துட்டு ஓடிடுவார் போலையே அப்படின்ட்டுன்னு சொல்கிறா. நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க? அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன மச்சான் சம்பவம் நடந்துச்சு? 2 பேரும் கிஸ்ஸே தான் அடிச்சுக்கிட்டிங்களா? ஏண்டி உன் மைண்ட் அப்படி போகுது? அப்படிலாம் இல்லை மச்சான், இனிமே மிஸ்டர் ஜூன்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது தான் போல் அப்படின்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவள் என்ன விஷயம்னு கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ ஜூன்ட்டேருந்து கால் வருது. நீங்கள் டென்ஷன் தான். இவர் என்னடி அவர் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி 100 ஃபோன் ஒரு நாளைக்கு எனக்கு பண்ணுறாரு. வச்சோ போ நான்லாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டில் போட்டிங்க. அவள் திரும்ப கேட்டுட்ருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க, வாயை மூட ஆனபலா, நீ ஒரு உளறுவாயின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ இப்படி கேட்டுவிட்டு அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்கா, அப்படியே உளறிடுவேன். அது காலேஜ் ஃபுல்லாக தீ மாதிரி காட்டு தீ மாதிரி பரவிடும். நானாக நேர வரையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னா அவள் வந்து எப்போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி லூஸ் மாதிரி பேசுவாளுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. நொயின்னு கால் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணி, மிஸ்டர் ஜூன் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் காலேஜில் தானே இருக்கேன், எதுக்கு 100 கால் பண்ணுறீங்க? என் ரூமுக்கு அவன்கிட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. நீங்கள் கடுப்பாக, ஐயோ இவரோட பெரிய இம்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஐயோ மிஸ்டர் ஜூன் உங்களுக்கு என்ன தான் ஜூன் பிரச்சனை? ஒரு நாளைக்கு 100 கால் பண்ணுறீங்க. என் ஃபோனில் கால் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே நீங்கள் மட்டும்தான் ஜூன் இருக்கீங்க. இப்போ எதுக்கு நீ கத்துற? ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டா வரதான் செய்யணும். ஆமாம், ப்ரொஃபஸர் கால் பண்ணிலாம் இங்கே வா அங்கே வான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சரி ரொம்ப பண்ணாத உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே உட்காடுறீங்க. ஸோ அவர் வந்து ஒன்று சைன் பண்ணி உங்கள் நோட்டை வந்து கொடுக்குறாரு. நீங்களுமே பார்க்குறீங்க. இந்த நோட்டை கொடுக்க தான் என்னை கூப்பிட்டீங்களா? இதுக்கு நீங்கள் கிளாஸ்லேயே கொண்டு வந்து தந்துருக்கலாமே எல்லாருக்கும் கொடுக்கும்போது. அது இல்லை, அந்த நோட்டில் லாஸ்ட் பேஜில் ஒன்று இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஐ லவ் யூ ஒய்என் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம் இருக்கா ஜான் அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. நான் தான் உனக்கு ஐ லவ் யூ ஒய்ன்னு எழுதி கொடுத்தேனா? அது யாரோ எழுதியிருக்காங்க. என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு உன்கிட்ட கேட்குறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, தெரியலை எவனாச்சும் எழுதியிருப்பா, உங்களுக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளோ அழகான பொண்ணு, என் பின்னாடி சுத்தாத பையனே இல்லைன்ட்டுன்னு. ஸோ எவனாச்சும் எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசுகிறீங்க. அவர் உங்களுக்கு கேவலமாக ஒரு லுக் விடுறாரு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் லவ் பண்ணால் என்ன, இல்லை எவனாவது இழுத்துட்டு ஓடினா உங்களுக்கு என்ன? நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸர், நான் உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். என்ன மற்றபடி என்னோடய பர்சனல் லைஃப்பில் தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவர் ரூமை விட்டு வெளில போகிறீங்க. அப்போல ரொம்ப திமிர வந்து ஏறி போயிடுச்சு, வாய் ரொம்ப பேசுகிறா, வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸில் வந்து நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே காலேஜ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இப்போ போயிட்டு செம்மையாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனபலா கால் பண்ணிவிட்டு நீங்கள் பப்புக்கு போயிட்டு சரியான குடிக்கிறீங்க. நல்லா வந்து ப்ரொஃபஷ்னல் குடிகாரி மாட்டோம், அவ்வளோ நிற்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து குடிச்சிடுறீங்க. அப்போன்னு பார்த்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் அம்மா இந்த மாதிரி டயத்துலலாம் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜூன் தான். நீங்கள் அட்டன் பண்ணி, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த 3 இயர்ஸாக என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணல. இந்த ஃபஸ்ட் இயர் ஆச்சும் அவ்வளோ பெருசாக இல்லை, இந்த 2 இயர்ஸாக என்னை ரொம்ப போட்டு வச்சு செய்கிற. ஒரு நாளைக்கு என்னமோ ஒய்ஃபுக்கு ஒரு 100 கால் பண்ணுற மாட்டோம், எனக்கு இதுக்கு சும்மா கால் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ல, இன்றைக்கி தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல, நான் பிஸியாக இருக்கேன், சும்மா திருப்பி கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல்
பேசுகிறீங்க. அவர் எங்கடி இருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன, வேலையை மட்டும் பாரு, நீ என்னோடய ப்ரொஃபஸர், நான் உன்னோட ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், நீ பூட்டுப்பிட்டிலாம் டார்ச்சர் பண்ணாத, என்கிட்ட நான் ஓடி போயிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ரிப்பீட் பண்ணி அதை தான் கேட்குறாரு, எங்கே இருக்கேன்னு. நீங்கள் சொல்கிறீங்க நான் பப்பில் இருக்கேன் வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. அவருக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. நீங்கள் பப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அவர் வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு உங்கள் லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணி வந்து வர்றாரு. நீங்கள் நல்லா வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ், முட்டிக்கு மேலே ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்லீவ்லெஸ்ஸே இல்லாத மாதிரி ரொம்ப வந்து ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கையில அவருக்கு டென்ஷன் ஆகுது. எல்லோரும் உங்களை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவர் டக்குன்னு உங்ககிட்ட வந்து வர்றாரு. அவரை பார்க்கவும் நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. ஓ, இங்கேயும் உன்னோட லெக்சரை ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டியா? ஐயோ, நீ ரொம்ப பாடாப்படுத்துகிற, ப்ளீஸ், நானே வந்து மன உடைச்சலில் இருக்கேன், கொஞ்சமாச்சும் என்னை குடிக்க விடு, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நான் எப்படி ட்ரெஸ் பண்ணால் உனக்கு என்ன, வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறீங்க. அவர் உங்கள் கையை வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாரு. உங்களுக்கு பெயின் ஆகுது. என்ன ஜூன் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து தட்டி விடுறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட வந்து இழுக்கிறாரு. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஜோன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ரிப்பில் இருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறீங்க. பட் யூ ஃபெயில்டு, உங்களால் முடியலை. டக்குன்னு அவர்கிட்ட தள்ளி வந்துட்டீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜூன் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சரியா, நான் லவ் பண்ணுற பொண்ணு இப்போலாம் வந்து அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பப்பில் குடிச்சிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உனக்கு என்ன குடிக்கணுமா, சரி வா, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், உனக்கு என்னென்ன சரக்கு வேணுமோ நான் வாங்கி தரேன், வீட்டில் உட்காந்து கூட குடிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. உங்களுக்கு ஷாக் ஆகுது. நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லியில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. நீங்கள் டக்குன்னு என்னது லவ் பண்ணுற பொண்ணா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஜான் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஜான் இல்லை ஜூன். டக்குன்னு நம்ம ஜான் வந்துட்டார். ஸோ ஜூன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஐ எம் லவ் வித் யூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதனால தான் வந்து உன் மேலே ரொம்ப கேரிங்காக லவ்லியாக இருக்கேன், ஆனால் அது உனக்கு புரிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிற்காத, எத்தனை பசங்க பார்த்துட்ருக்காங்க தெரியுமா, சரி வா, உனக்கு சரக்கு தானே வேணும், நான் வீட்டில் நீ உட்கார வச்சு நான் உனக்கு ஊற்றி தர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவர் பின்னாடியே வந்து போகிறீங்க. காருக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஜூன், நான் வந்து குடிக்கிறேன், இந்த மாதிரி திரிகிறேன் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஏதாச்சும் வந்து கதை அடிச்சிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு, எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேஜாக இருக்குது, நான் போகிறேன், இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்குள்ளே போகிறீங்க. அவர் டக்குன்னு வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து டபுள் ஷாக் ஆகிடுறீங்க. ஆல்ரெடி ஷாக்கில் இருக்கீங்க, இப்போ வந்து டபுள் ஷாக் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துலேயே அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, இப்போ வாச்சும் நம்புறியா, ஐ லவ் யூ டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உன்னை அதனால தான் நான் கேரிங்காக 100 ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன், இப்படி வா அப்படி வான்ட்டு நான் வந்து கூப்பிட்டுட்ருக்கேன், உன்னை பார்க்காம நல்லா இருக்க முடில, அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் எத்தனை பேரும் உன்னை பார்த்துட்ருக்காங்க தெரியுமா, அதை பார்க்கல எனக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுதுன்னு தெரியுமா, எனக்கு மட்டும் கட்டுறது எதுக்கு ஊர் ஃபுல்லாக காட்டிட்டு திரியிற, உனக்கு சரக்கு தானே வேணும், அம்மா தாயை நான் வீட்டில் ஒரு கபோர்டே உனக்காக சரக்காகவே அடித்து நான் உனக்கு சரக்காக வாங்கி தரேன், தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து வேணால் குடி, இப்படிலாம் வராத அப்படின்ட்டு வந்து கடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்னடா மனுஷன் பொசுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஓ மிஸ்டர் ஜூன், நீங்கள் அப்போ என்னை லவ் பண்ணுறீங்க, சரி, சப்போஸ் நான் உங்களை லவ் பண்ணல, உங்கள் லவ் ப்ரப்போஸை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க, உன்னை ஃபோர்ஸ் பண்ணியாவது என் கூட வச்சுப்பேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. நீங்கள் இதை கேட்டு இன்னும் ஷாக் ஆகுறீங்க. ஃபோர்ஸ் பண்ணி கூட வச்சுப்பீங்களா, ஆமாம், உன்னை அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன், உனக்கு பிடிக்கல நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி காரில் தள்ளி விடுறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு விழுந்துடுறீங்க. ஸோ பேக் சீட்டில் அவர் முன்னாடி வந்து காரை வந்து ஆன் பண்ணுறாரு. நீங்கள் ஆல்ரெடி வந்து போதையில் இருக்கனால அப்படியே வந்து
வந்து மட்டை ஆயிடுறீங்க. அவர் வீட்டுக்கு வந்து போயிட்டு ஸோ உங்களை வந்து தூக்கிட்டு அவரோட பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. நீங்கள் வந்து அவர் ஷர்ட்டை நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலே வந்து படுத்துடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அப்படியே வந்து 2 பேருமே வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு நைட் நடந்ததும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து பெட்ஷீட்டை வந்து தூக்கி பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக்கு. ஸோ பார்த்தா வந்து பாத்ரூம்லேருந்து ஜூன் வந்து வெளியில் வராரு. டவல் மட்டும் கட்டிட்டு ஸோ ஷர்ட் எதுவுமே போடாமல். அவர் பக்கம் உங்களுக்கு இன்னும் வந்து ஷாக் ஆகுது. நீங்கள் டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு, என்ன ஜூன் நேற்று நைட்டு நீ என்ன பண்ணீங்க? அப்போ என்னமோ பண்ணியிருக்கீங்க, நான் தூங்கினதுக்கப்புறம் என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ரேப் தானே பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர், சி உன் மைண்ட் ஏன் இப்படி போகுது, நான் அப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நான் உன்னை எப்போயோ வந்து நீ இத்தனை வாட்டி வீட்டுக்கு வந்திருக்க அப்போயே பண்ணியிருக்கலாம், பட் நீ வந்து என் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஒரு ட்ரீமில் இருக்கேன், வேணா உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. நீங்கள், சீச்சி நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கேட்க தான் வந்து செஞ்சேன். சரி மிஸ்டர் ஜூன், நேற்று என்னமோ பக்கமாக டைலாக்லாம் பேசி ப்ரொப்போஸ்லாம் பண்ணீங்க. ஆமாம் பண்ணினேன், ஆனால் நீ தான் பதில் சொல்லாமல் மட்டையாயிட்டியே, சரி சொல்லு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சும்மா காலத்துலேயே நீ டார்ச்சர் பண்ணுறீங்க, படின்ட்டுன்னு. இப்போ மட்டும் நான் உங்கள் லவ் ப்ரொப்போஸ் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமும் என்னை டார்ச்சர் தான் பண்ணுவீங்க, அப்படி தானே அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. அவர் வந்து செம்மையாக சிரிக்கிறாரு. நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க மிஸ்டர் ஜூன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் கண்டிப்பாக நீ டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு செல்லம், நீ படிக்கலாம் ஒன்றும் வேணாம், ஜஸ்ட் என்னோடய ப்ரொப்போஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு ஐ லவ் யூ மாமான்னு சொல்லிடு. இப்போவே நீ காலேஜை நிறுத்திட்டு என் கூட ஒய்ஃபாக வந்துடு, எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன். நான் ஏன் வந்து இத்தனை நாளாக வந்து படின்னு உன்னை டார்ச்சர் பண்ணேன் அப்படின்ட்டுனா, அப்போயாச்சும் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல, அதனால தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள், அட பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட் இயர் கூட படிக்காமல் உன்னை லவ் பண்ணியாச்சும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருப்பேன்ல. 3 இயர்ஸ் என் உயிரை வாங்கிட்டீங்க மிஸ்டர் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்து திரும்புறீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து ஈரமாக இருக்கார். ஸோ குளிச்சுட்டு தானே வந்திருப்பார். அவரோட சில்லான ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் வந்து ஹிப்போட ஹக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து சினுங்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவர் அப்படியே வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணவும் அப்படியே நீங்கள் சினுங்குறீங்க. அப்போயில் உங்கள் ஃபோன் வந்து அடிக்குது. நீங்கள், ஐயோ அம்மா போல இருக்குது, போச்சு இன்றைக்கி எனக்கு விளக்கமாக தடி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போயில் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம், நேற்று ஆன்ட்டிகிட்ட சொல்லிட்டேன் உங்கள் பொண்ணு என் கூட தான் இருக்கா அப்படின்னு. அவங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லு, லவ் யூ டூ மாமா, இன்னும் வாயிலேருந்து நானும் எத்தனை வாட்டியும் பார்க்குறேன், சொல்லிடுவேன் நான் சொல்ல மாட்றியே அப்படின்ட்டுன்னு வந்து பல்ல கடிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஓ உங்களுக்கு இப்போ ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு என் வாயிலேருந்து நீங்கள் இப்போ வந்து கேட்கணும் அப்படின்ட்டுன்னு வந்து தலையாட்டுறாரு. நீங்கள், இப்போது தான் என்னோடய ரிவெஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 இயர்ஸில் என்னை என்னென்ன டார்ச்சர் பண்ணேன், போ ஐ லவ் யூ டூ சொல்கிறதுக்கு பாரு பின்னாடி அலைவுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர் சிரிக்கிறாரு. ஐயோ இந்த தான் சொல்லிட்டியே ஐ லவ் யூ டூன்னு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. அட பைத்தியம், எதுக்குடி சொன்ன, நீ ஒரு லூஸு தான் அப்படின்னு நீங்களே உங்களே திட்டிக்கிறீங்க. அவர் ஜாலியாக குதிச்சுட்டு டக்குன்னு வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து ஷாக்கடாகவே இருக்கீங்க. பட் அவர் வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. நீங்கள் கிஸ் பேக்குமே வந்து பண்ணல. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே கிஸ் வந்து பேக் பண்ணுறீங்க. ஸோ அவரோட நெக்கை வந்து சுற்றி வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட ரொம்ப க்ளோஸாக நின்று வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்பாடா ஹாப்பிங் எண்டிங் மை ஸ்ட்ரிட் ப்ரொஃபஸர் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ண ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணேன். ஸோ வெளியில் போயிட்டு வந்தேனாடா ஒரு 3:30 போல், சரியான வெயில். போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் அக்காவுக்கு வர எனக்கு என்ன இருக்குன்னா லோ ப்ரெஷர் இருக்குது, தலை வந்து சுற்றிட்டே இருக்குது கேரிங்காக. எனக்கு வந்து நின்றுட்டோ உட்காந்துட்டோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணேன். அதான் 1-2 வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக ரொம்ப உள்ளே கேட்ட மாதிரி இருக்கும்.
சரி என்ன பண்ணுறது, பாதி பண்ணிட்டோம், இன்னும் எப்படியாச்சும் வந்து ரெக்கார்டை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் வந்து இந்த பர்த்டே ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா பாய் பாய், லவ் யூ. அண்ட் வாட்ஸ்அப் சேனலை வந்து வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இன்ஸ்டா ஐடியுமே வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வெளியில் போகிறதே வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆனால் பட் ஸ்கூல் போகிறவங்க போய் தான் ஆகணும். ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன பண்ணுறது, நான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு அப்படி ஒரு தலை சுற்றுது. ஓகே, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய், லவ் யூ.